ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சுந்தரவள்ளி, என்னாச்சு? மூட் ஆஃப்ல இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன், இது கூடவா தெரியாது? ஆனா எனக்கு தெரியலையே, இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின என் கூட இருக்கிற மனுஷனை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பீங்கன்னு என்னால கொஞ்சம் கூட யோசிக்க முடியலையே. குழப்பமா இருக்கு. அப்படியா? நான் ஒன்னும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குழப்பமான ஆள்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா நேரடியா செஞ்சிருவேனே. இல்லையே, பொய் சொல்றீங்க. பொய்யா? இதுல என்ன பொய் இருக்கு? ஏன் இன்னைக்கு நடந்ததுல பொய் இருக்குல்ல? இன்னைக்கு மீட்டிங்க நான் ஆபீஸ்ல நடத்த வேண்டியது. ஆனா எல்லாருக்கும் வீட்ல தெரியற மாதிரி அந்த மீட்டிங்க வீட்டுக்கு மாத்தி போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு நடத்தணும்னு நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா நீங்க யாருக்குமே தெரியாம அவளுக்கு மட்டும் கால் பண்ணி வீடியோ கால்ல அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமா, இல்ல யாருக்கு மனசார நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் தோணுமா தோணாதா? சரி, ஓகே. வேற என்னெல்லாம் என்கிட்ட உனக்கு கேட்கணும்னு தோணுது? கேளு. என்னென்னமோ கேட்கணும்னு தோணுது, கேட்கட்டுமா? மனசார விரும்பி தொட்டு தாலி கட்டின புருஷனா இவருன்னு தோணுது. இத்தனை காலமா ஒன்னா குடும்பம் நடத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 3 குழந்தைங்களையும் பெத்துட்டு சுந்தரவள்ளி எது பண்ணாலும் அது 200% கரெக்டா இருக்கும்னு கண்மூடித்தனமா நம்பின அருணாச்சலமா இதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு எதிரா யாராவது ஏதாவது சதி செஞ்சாலும் இல்ல துரோகம் செஞ்சாலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போன அருணாச்சலமா இதுன்னு தோணுது. இன்னும் என்னென்னமோ தோணுது. பரவாயில்லையே, மொத்த வாழ்க்கையும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்த்திருக்க. பார்க்க வச்சுட்டீங்க, வேற என்னத்த சொல்றது? நானாவா இதெல்லாம் யோசிச்சேன்? நீங்க பண்ற செயல் அப்படி. ஏங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வேலைக்காரி இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டிருக்கேன். அந்த மீட்டிங் எங்க நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதையும் மீறி அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவளை வீடியோ கால்ல அட்டெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. அப்ப இந்த செயலுக்கு என்ன அர்த்தம்? சூர்யா அப்படிலாம் நடந்துக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனுக்கு என்ன கோவப்படுத்தணும், டென்ஷன் ஆக்கணும், அது மட்டும்தான் அவனோட நோக்கம். ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உனக்கு எந்த பிரச்சனை பண்ணல சுந்தரவள்ளி. நேரடியா எதுவும் செய்யல. ஆனா எனக்கு எதிர்ப்பா அவ என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு துணையா இருக்கீங்க. அது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? தகுதி இல்லாதவளை மேடை ஏத்துறது தரங்கட்ட வேலைன்னு உங்களுக்கு தெரியல? அட, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க பாரு நீ? உன் டிக்ஷனரியில தகுதிக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் காசா? அது மட்டும் இல்ல, படிப்பு அறிவுன்னு எத்தனையோ இருக்கு. ஏன் இதுவே சூர்யாக்கு நாம பொண்ணு பார்த்து வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி பொண்ணையா தேடி இருப்போம்? நம்ம அந்தஸ்துக்கு தகுதியான ஒரு குடும்பமா தேடி இருக்க மாட்டோம். அததான் தகுதின்னு சொல்றேன். ஓ, ஆனா நான் எதை தகுதின்னு நினைக்கிறேன் தெரியுமா? சூர்யா கிட்ட அன்பா, அனுசரணையா, ஆதரவா பாத்துக்கிறான்ல, அதுதான் ரொம்ப பெரிய தகுதி. சூர்யாவோட குணத்துக்கு, அவன் குடிச்சிட்டு தெரிஞ்சதுக்கு, அவனுடைய நிலைமைக்கு வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரே மாசம்தான் ஓடி போயிருப்பா. ஆனா நந்தினி இவ்வளவு நாள் கூடவே இருந்திருக்கா. அவ இருக்கிறான்னா சும்மாலாம் இல்ல, சூர்யாவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்போ சூர்யா குடிக்கிறதா இல்ல தெரியுமா? இதெல்லாம் யாராட? நந்தினியால. நம்ம பெத்த புள்ள தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அழிச்சுக்கிட்டு குடும்ப பேரை கெடுத்துக்கிட்டு கிடந்தான். அதை சரி பண்ணவன் நந்தினி. இதை விட பெரிய தகுதி என்ன வேணும்? ஓ, அவனாச்சும் அந்த வேலைக்காரிய சிஇஓவா தான் ஆக்கணும். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அவளை எம்டி ஆக்காம ஓய மாட்டீங்க போல இருக்கேன். நான் இப்ப சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற அந்த கம்பெனி நான் உருவாக்குன சாம்ராஜ்யம். அந்த கம்பெனிய யாரு என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைக்குமே அது நடக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு மருமகளா அவளால என்னைக்குமே வர முடியாது.
அதுக்கான அந்தஸ்தை நான் ஒரு நாளும் தர மாட்டேன். எனக்கு என்னைக்குமே அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நீ எப்பதான் மாற போறியோ நந்தினியை புரிஞ்சுக்க போறியே தெரியல. டாடி 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 டாட், எப்படி இருந்துச்சு நந்தினியோட ஐடியா? இந்த மண்பானை குக்கரையும் வச்சு செம்ம கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கால. டாடி, ஃபர்ஸ்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ சொல்லும்போது. ஆனா இத போர்ட் மீட்டிங்ல கண்டிப்பா சொல்லு, கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி இவ சொன்னதும் எல்லாருமே அசந்துட்டாங்க டாடி. செம்ம ஐடியா. நல்ல ஐடியா தான். சூப்பர் டாடி. ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு அட்டகாசமான ஐடியாலாம் இவ சொல்லும்போது இன்னும் பிசினஸ் இவ தெளிவா கத்துக்கிட்டான்னு வெச்சுக்கோங்க, மத்த எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா. அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்க பொண்டாட்டிய லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி தூரமா போட்டுருவா. கன்ஃபார்ம் டாடி. நான் என்ன சார் பண்ண? சும்மா இரு நந்தினி. அதெல்லாம் பாராட்டும் போது பாராட்டு வாங்கிக்கணும். டாடி இத பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்லயே இவ்ளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கிற நந்தினியை நீங்க எதுக்கு விஷ் பண்ண கூடாது டாடி? விஷ் பண்ணுங்க. கம் ஆன் டாட். சும்மா இருடா. ஏன் ஏன்? ஓஹோ டாடி, என்ன நீங்க வழக்கமா இல்லாம சைலண்டா இருக்கீங்களேன்னு இப்ப புரியுது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க டாடி, இந்த விஷயத்துக்காக நீங்க நந்தினிக்கு விஷயம் பண்ண வேண்டாம், ஒரு பெரிய பாராட்டு விழாவே பைத்தியமா பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் இருந்த அறிவும் மொத்தமா போயிடுச்சா? எப்படா நான் தானே உன்னை பெத்த, எப்படா இப்படி மாறின? இதெல்லாம் ஒரு ஐடியான பாராட்டு விழா நடத்த போறீங்களா? பாராட்டு விழா இவதான் ஏதோ குக்கரை மண்ல செய்யணும், சோனியில ஏரோப்ளேன்னா அதுக்கு நீ மண்டை ஆட்டினது இல்லாம அதை போர்ட் மீட்டிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. அதோட வந்த உங்களுக்கும் மண்டை இல்லைன்னா களிமண்ணான்னு தெரியல, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு போறாங்க. இத பாரு, இத மட்டும் பிசினஸ் ஐடியான்னு வெளியில போய் சொல்லாத, கோரி துப்புவாங்க, இருக்கிற மானமும் போயிடும். அப்படியா? அப்படியா? அப்புறம் எதுக்கு குளு 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 குளுன்னு டென்ஷன் ஆவறீங்க? கூலா இருங்க, கூலா இருங்க. அந்த வீணா போன ஐடியா எப்படியாச்சும் போட்டோம், அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாங்கன்னு விட்டுற வேண்டியதானே? டாடி, இந்த அளவுக்கு வேஸ்டான ஒரு ஐடியானா ஒட்டுமொத்த போர்டு மெம்பர்ஸும் இதுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களோட தலையில மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கான்னு இவங்க கொஸ்டின் வேற. இல்ல டாடி, அந்த களிமண் மூளை இருக்கிறவங்களோட ஐடியா தானே இத்தனை வருஷமா நம்மளோட கம்பெனியை இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கு. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராச்சும் ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மூளை இல்ல, அறிவில்ல, முட்டாளு, மண்டையில களிமண்ணுன்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல அறிவிலையும் சரி, கண்டுபிடிப்புலயும் சரி, பிசினஸ்லயும் சரி, எந்த ஒரு புது ஐடியாவையும் யாருமே முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல இப்படி கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் நக்கல் பண்ணுவாங்க, ஐடியா சொன்னவங்களோட தன்னம்பிக்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாங்க.